Hi everyone, welcome back to my channel. Last video la நம்ம operators பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல increment decrement பத்தி பார்க்கலாம். So இங்க already நான் int a equal to 5 னு கொடுத்திருக்கேன். int data type aங்கிறது variable name and அந்த a க்கு 5 ன்ற value assign பண்ணியிருக்கேன். So first நம்ம post increment பத்தி பார்க்கலாம். So post incrementனா ஒண்ணும் இல்ல. First நான் இப்ப print பண்றேன் s outல a plus னு கொடுக்கிறேன். இந்த வேரியபிளுக்கு அப்புறம் நம்ம ++னு கொடுக்குறோம் இல்லை எதுனா ஒரு வேல்யூக்கு அப்புறம் ++னு கொடுக்குறோம்னா அது இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஏக்கு அப்புறம் ++ கொடுத்தா அது போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ஏக்கு முன்னாடி ++னு கொடுத்தா அது ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், 5 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ அப்போனா இங்கே 6னு வருமா? ஓகே, பட் ஆக்சுவலாக இங்கே 6னு வராது, 5னு தான் வரும். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், சொன்னல 5 தானே வருது. அது ஏன் 5னு வருதுன்னா இங்க நம்ம பிரிண்ட் பண்றோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அது 5ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும், 5ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் +1ங்கிறத பண்ணும். ஓகே, நான் இப்போ இது கீழேயே மறுபடியும் எஸ் அவுட்ல நான் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஏல வந்து 5 இருக்குமா 6 இருக்குமான்னு பார்த்தா 6 இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, செகண்ட் ஒன் 6னு வந்துடுச்சு. ஏ வந்து இப்போ 6ஆ மாறிடுச்சு, ரைட்? ஏ 5னு இருக்கு. நீங்க ஏ ++னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ஏ தானே இருக்கு. ஸோ ஏவை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் அது பக்கத்துல இருக்கிற இன்க்ரிமெண்ட்டை பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் 1+1 பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் டைம் ஏவை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6னு வரும், பிகாஸ் ஏ வந்து இங்கேயே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எஸ் அவுட்ல இப்போ நான் ++ஏன்னு கொடுக்குறேன். ஓகே, நான் இப்போ இது ரெண்டுமே கமெண்ட் பண்ணிட்டுட்டா இல்லை இருக்கட்டுமா? சரி இருக்கட்டும். இப்போ ஏ என்னவா இருக்கு, 6ஆ இருக்கு, ரைட்? இப்போ ஏ வந்து 6. ஸோ ஏ 6ஆ இருக்கிறதுனால இப்போ நான் ++ஏ பண்ணியிருக்கேன். இங்கே என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ++ தானே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அது இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் ஏவை பிரிண்ட் பண்ணும். அப்படின்னா 6 இன்க்ரிமெண்ட் பண்ணி 7ன்னு அது சேஞ்ச் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் ஏவை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதோட ரிசல்ட் வந்து 7ன்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5ன்னு வரும், செகண்ட் ஒன் 6ன்னு வரும், அதுக்கப்புறம் ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஏவை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால இங்கே 7ன்னு வரும். ரன் பண்ணி பார்க்கலாமா? வருதா? 5 6 7. ஸோ இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ல நீங்க பிரிண்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அது பிரிண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இதுவே நீங்க ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது பிரிண்ட் பண்ணும். உங்களுக்கு இது ஸ்டார்டிங்ல கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது ஈஸியா மாறிடும். ஓகேவா? இதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? ப்ராப்ளம் வந்து இப்போ நான் int x equal to ++a கொடுக்குறேன் and plus a கொடுத்தா இது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ++a. இப்போ a என்னவா இருக்கு, 7ஆ இருக்கு, ரைட்? நான் இது மொத்தமாவே கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இது ப்ராப்ளம் என்னன்னா இப்போ ஏ வந்து 5ஆக தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், ++a கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் அது இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், ரைட்டா? ஸோ அதனால 6ன்னு மாறும். ஏ வந்து 5ல இருக்கு, ஸோ இப்போ அது இன்க்ரிமெண்ட் பண்றதுனால 6ன்னு மாறிடும். 6 ப்ளஸ் அண்ட் ஏ என்ன 6ஆ மாறி இருக்கு, 6ஆ அது ஆல்ரெடி இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ அதனால அகைன் 6. அப்போ 6 + 6 12. ஸோ ஆன்சர் 12 வருதா? செக் பண்ணிக்கலாமா? சாரி, பிரிண்ட் பண்ணல. எஸ் அவுட்ல எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
எக்ஸ் தான் 12 நமக்கு இப்போ வரணும். 12 வந்திருக்கா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். 12. ஸோ ஃபர்ஸ்ட் இது இன்க்ரிமெண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஏ கொடுத்துருக்கோம். ஏ தான் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால ஏவும் 6ஆக தான் இருக்கும். இங்கே அகைன் நம்ம ஒரு ப்ளஸ் பண்ணி பார்க்கலாமா? ப்ளஸ் இது ப்ரீ இன்க்ரிமெண்ட்டாக போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அதனால இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஏ 6, அதுக்கப்புறம் ஏ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால 6, அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கேயும் 6ஆக தான் இருக்கும். இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் தானே. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து 6ஆக இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால அகைன் இது 6ஆக தான் இருக்கும். ஓகே, இப்போ 6 + 6 + 6 என்ன வரும்? 18 வரும். ரன் பண்ணி பார்க்கலாமா? 18 வருதா? கரெக்டா? ஸோ இது ஏங்க இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது 6ஆக தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் வேணா அகைன் ப்ளஸ் ஏ கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கும். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு. ஸோ 6, அதுக்கப்புறம் 6 இன்க்ரிமெண்ட் ஆகி 6ன்னு வந்திருக்கும். அகைன் இங்கே 6 இருக்கும். இப்போ இந்த 6 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 7ன்னு இருக்கும். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணுறப்ப +7ன்னு வரும். ரன் பண்ணி பார்க்கலாமா? வருதா? +7. ஓகேவா? இது ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 25 வரும். கரெக்டாக நீங்கள் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 6, 5, ஏ வந்து 5, 5 வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 6ஆக மாறுது. அண்ட் நார்மல் ஏ இன்க்ரிமெண்ட் பண்ண ஏ என்னது? 6. அதுக்கப்புறம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகாது, ஏவை தான் அது எடுத்துக்கும். ஸோ 6. அதுக்கப்புறம் நீங்கள் ஏவை பிரிண்ட் பண்ணுறப்ப இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ அதனால 6 வந்து இங்கே 7ஆக மாறிடும், இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு. ஸோ அதனால ஏ வந்து 7ஆக மாறிடும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 25 வரும். ஓகே, ஸோ இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ரன் பண்ணி பாருங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் இப்படி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்து ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் டிக்ரிமெண்ட் பற்றி பார்க்கலாம். போஸ்ட் டிக்ரிமெண்ட் எஸ் அவுட்டில் சேம் நம்ம இதையும் கமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏவே இருக்கட்டும், இன்ட் ஏ = 5, ரைட்? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்ன வரும்? சேம் அதே தான். ஃபஸ்ட்டு ஏ எனக்கு பிரிண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் டிக்ரிமெண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா ஏ 5 தான் வரும். நீங்கள் ஏ மைனஸ் கொடுத்தாலும் அங்கே 5 தான் வரும். இங்கே பாருங்கள், அது உங்களுக்கு எக்ஸிக்யூட் எதுவுமே பண்ணலை, அதனால தான் உங்களுக்கு ஏ அந்த டிம்மா தெரியுது, ரைட்? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? 5 தான் வரும். 5 தானே வருது. அதே நம்ம எஸ் அவுட்டில் அதே ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏ டிக்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், பிரைட்டாக ஆகிடுச்சு. ஸோ 5 அண்ட் இங்கே வந்து 4 வரும், ரைட்? இப்போ டிக்ரிமெண்ட் ஆகிடுச்சு. இங்கே ஏ வந்து ஃபஸ்ட்டு 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு டிக்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும் ஏ ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஏவை பிரிண்ட் பண்ணுறப்ப ஏ 4ன்னு இருக்கும். 4ன்னு வந்துருச்சா? ஓகே. ப்ரீ டிக்ரிமெண்ட் சேம் தான். எஸ் அவுட்டில் முன்னாடி மைனஸ் கொடுத்துட்டு ஏவை கொடுக்கணும். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகும்? ஃபஸ்ட்டே டிக்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ ஏ வந்து 4ன்னு இருக்குது, அப்போ 4 வந்து 3ஆக மாறிடும். 3ஆக மாறிட்டு தான் எனக்கு ஏ பிரிண்ட் ஆகுங்க. ஸோ 5 4 3 தான் வரும். 5 இதுக்கு, 4 இந்த லைனுக்கு 3 பிரிண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்ன? சேமா அப்படியே எடுத்துக்கலாம். int x = மைனஸ் ஏ அண்ட் இதை ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணிவிட்டு அகைன் ஏவை ப்ளஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இது என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இது என்ன வரும்? ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஏல என்ன இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டோம், ரைட்? ஏ வந்து இப்போ 5ஆக தான் இருக்குது. ஸோ 5 வந்து அது டிக்ரிமெண்ட் பண்ணும். டிக்ரிமெண்ட் பண்ணுறப்ப 4ஆக மாறும்.
இப்போ ஏ வந்து ஆல்ரெடி டிக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏ வந்து 4ஆக தான் இருக்கும், ப்ளஸ் 4. ஸோ டோட்டலாக 8ன்னு வரும், ரைட்டா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சாரி, அகைன் நான் பிரிண்ட் பண்ணல. எக்ஸ் அவுட்ல எக்ஸ். ஓகே, 8. ஓகே, கரெக்டாக 8 வந்துருச்சு. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். 8 வந்துருச்சா? ஓகே, நான் அகைன் இங்கே ப்ளஸ் பண்ணுறேன். என்ன ப்ளஸ் பண்ணுறேன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட்டை ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது டிம்மாக தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து ரன் ஆகலை, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஏவை தான் பிரிண்ட் பண்ண போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் 4 தான் அது பிரிண்ட் பண்ணும். ஏன்னா அந்த டிக்ரிமெண்ட் வந்து ரன் ஆகலை. பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டிக்ரிமெண்ட்டே நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ 4 + 4 + 4 தான் வரும், 12 தான் வரும் ஆன்சர். 12ஆ? இப்போ நான் அகைன் நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏவை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும்? இப்போ வந்து எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகிருக்கும் 3. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ வந்து 5ன்னு இருக்குது. அந்த 5 வந்து ஃபஸ்ட்டு எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு 4 பிரிண்ட் ஆகுது. ப்ளஸ் ஏ என்ன ஆச்சு? டிக்ரிமெண்ட் ஆகிடுச்சு, அதனால 4. அதுக்கப்புறம் போஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஏவை தான் அது கொண்டு வரும். நெக்ஸ்ட் லைன் நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப தான் அது டிக்ரிமெண்ட்டே ஆகும், கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஏ பிரிண்ட் பண்ணுறப்ப தான் அந்த ஏ தான் எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகி 4ன்னு இருக்கு. ஸோ 12 + 3 15. ஓகே, 15 வருதான்னு பார்க்கலாம். ஓகே, 15 வந்துருச்சா? ஓகே, இதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அகைன் இந்த வீடியோவே பாருங்கள் ஒரு 2-3 டைம். அண்ட் பார்க்குறது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் உங்களுக்கு பார்த்து புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு அவுட்புட் தப்பு தப்பாக வரும், எரர் வரலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட் எக்ஸ் ஆல்ரெடி இருக்கா? ஓகே, என்ன பண்ணுங்க, இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கோங்க. இன்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 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 எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிரிண்ட் பண்ணுங்கள், ஒய்யை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு ஃபஸ்ட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஓனாக ஒரு நோட் எடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓனாக ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்கள். சேம் ஆஸ் டிக்ரிமெண்ட்டுக்கும் இன்ட் z equal to decrement y plus not a yx, okay, and x plus y decrement பண்ணிட்டு plus y. என்ன பெருசாக கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே இங்கே சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் ஓனாக நோட் எடுத்து இந்த மைனஸ் எக்ஸ் ப்ரீ டிக்ரிமெண்ட் ரைட், ப்ரீ டிக்ரிமெண்ட் எக்ஸ் இது என்ன வரும், இதுக்கு என்ன வரும், அது கூட ப்ளஸ் பண்ணால் இந்த வேல்யூ போஸ்ட் டிக்ரிமெண்ட்க்கு இந்த எக்ஸ் என்ன வேல்யூ வரும், இந்த எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நீங்கள் செக் பண்ணி நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சொல்லி கொடுக்குறப்ப எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மோஸ்ட்டாக நீங்கள் லேப்டாப் எடுத்து ஐடியில் ரன் பண்ணுறதை விட ரொம்பவே பெட்டர் வந்து என்னென்னா நீங்கள் நோட் எடுத்து ரைட் பண்ணுறது தான். நோட்டில் ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு இதான் அவுட்புட்டாக இருக்கும், இதான் அவுட்புட்டாக வரும்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.